வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் மாட்டு பொங்கல். அன்னைக்கு இந்த மாடுகளுக்கு ஒரு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக அன்னைக்கு கிராமத்துல ஆகட்டும், மாடு வச்சிருக்கிறவங்க ஆகட்டும், எல்லாருமே மாடுகளுக்கு பூஜை பண்ணி சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், நிறைய காய் போட்டு கூட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு உணவா கொடுக்கறது ஒரு பழக்கம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாடுகள் எல்லாம் இருந்து இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா கொண்டாடி இருக்காங்க. இப்ப மாடு எதுவும் இல்லை அப்படின்னா கூட அதே மாதிரி பொங்கல் இந்த எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு எல்லாம் பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் மாடுகள் இருக்கும் இல்லையா, அங்க உணவு அதுகளை கொடுத்துட்டு வர்றது ஒரு பழக்கமா வச்சிருக்கோம். நம்ம அவியல் பண்ற மாதிரியே இதுலயே நிறைய காய்கறி போட்டு பல காய் கூட்டா நம்ம இதை பண்றது உண்டு. இன்னைக்கு மாடுகளுக்கும் கொடுப்போம், நாங்களும் அந்த கூட்டு தான் சாப்பிடுவோம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவே அருமையா இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த கூட்டை சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே அருமையா இருக்கும். அந்த கூட்டு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஸ்பெஷலா பண்ணக்கூடிய இந்த பலக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கூட்டுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பரங்கிக்காய், பீன்ஸு, பூசணிக்காய், அவரைக்காய், கேரட், சேப்பங்கிழங்கு தோல் சீவி வச்சிருக்கேன். கொத்தவரங்காய், மொச்சை, பட்டாணி, புடலங்காய், ஒரு கத்திரிக்காய் மட்டும் லாஸ்ட்ல கட் பண்ணிக்கலாம், கலர் மாறிடும் அப்படிங்கிறதுனால. இது கிழங்கு வகைகள் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய். குக்கர்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். குக்கர்ல அடியில இந்த கிழங்கு வகைகள்லாம் சேர்த்துடலாம். இப்போ மற்ற காய்கறிகள் இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு நம்ம அப்புறமா சேர்த்துப்போம். குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரெஷரை மேனுவலா ரிலீஸ் பண்ணிடுவோம். இது விசில் வர்றதுக்குள்ள நம்ம கூட்டுக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயாச்சு. இதுல சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் லேசா கலர் மாறி நல்லா வாசனை வரும். பாருங்க, வெந்தயம் நல்லா கலர் மாறி இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பருப்பு நல்லா நிறம் மாறி வரணும். ஸ்டவ் ஃப்ளேமையும் சிம்ல வச்சுப்போம். பருப்புலாம் லேசா செவந்து வரும்போது 1 டீஸ்பூன் எள்ளு, நான் வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன், கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எள்ளு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும், மிளகாயும் நல்லா வறுபடணும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அதுக்குள்ள பருப்பும் நல்லா செவந்து வந்துடும். எள்ளு நல்லா பொரிஞ்சு மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, அதாவது தனியா சேர்த்துக்கலாம். லேசா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். எல்லாமே பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. மல்லி நல்ல கமகமான வாசனை வருது. ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில 1 மூடி துருவி எடுத்துட்டு இருக்கேன். இந்த தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா தேங்காயில, அது போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டா போதும். தேங்காய் பாருங்க ஈரம் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூட ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து லேசான ஒரு கொரக்கொரப்போட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மேனுவலா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ குக்கர் மூடியை திறந்துடலாம். காய்கறி எல்லாம் பாருங்க கலர் மாறாம ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு புளி தண்ணியை கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இந்த வெந்த காய்கறியோட சேர்த்துடலாம். தண்ணியா கரைச்சிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் காய்கறிகளுக்காக உப்பு போட்டோம், இப்போ இந்த கூட்டுக்காக உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஏன்னா காய்கறி எல்லாம் வெந்திருக்கு இல்லையா, அது குழஞ்சு போயிடும். இல்லைன்னா இப்போ பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற புளி தண்ணியோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம வறுத்துருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி இதுலேயே போட்டுருவோம். இப்போ இந்த கூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இதில் இருக்கிற
காரம், இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காய்கறிகள் அப்சார்ப் பண்ணிக்கணும். சேர்ந்த மாதிரி இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நடுவில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கூட்டு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். பாருங்க பர்ஃபெக்டா காயெல்லாம் ரொம்ப குழையாம அருமையா வந்திருக்கு. இந்த கூட்டுக்கு வந்து பருப்பு எதுவும் சேர்க்கறது இல்லை. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம கூட்டுக்கு தாளிச்சிருவோம். ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த தாளிப்பை கூட்டில் சேர்த்துக்கலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இந்த கூட்டு பண்ணி வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடுகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி இந்த பொங்கலையும் இந்த கூட்டையும் மாடுகளுக்கு வந்து கொடுக்கறது பழக்கம். அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக மாட்டு பொங்கல் இல்லை, நான் முன்னாடியே இந்த வீடியோக்காக நான் வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு திரும்பவும் இதே மாதிரி கூட்டு பொங்கல் எல்லாம் பண்ணி கொண்டு போய் மாடுகளுக்கு கொடுக்கறது பழக்கம். இப்போ இந்த கூட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எல்லா காயும் போட்டு இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிரமாதமா இருக்குங்க. இந்த வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்க, அதோட ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. லேசான ஒரு புளிப்பு, கம்மியான ஒரு காரத்தோட எல்லா காயோட ஃப்ளேவர் டேஸ்ட் கலந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பரங்கிக்காய் கொஞ்சம் கரைஞ்சிருக்கனால லேசான ஒரு இனிப்பும் இருக்கு. பருப்பு எதுவும் சேர்க்காதனால நம்ம சாப்பிடும் போது லைட்டா தான் இருக்கும். இது ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மாடுகளுக்கு கொடுக்கும் போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சமா பண்ணி எங்கேயாவது பக்கத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மாட்டுக்கு கொடுத்து பாருங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.